ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 170. பெண் குரங்கு சுந்தரி. பாம்பகர் சாஹேப் சுந்தரி என்கின்ற பெண் குரங்கை வளர்த்து வந்தார். அது சாதுவான பிராணியாகத்தான் இருந்தது. ஆனால் பின் நாட்களில் அனைவரையும் தாக்கத் தொடங்கி பின் கடிக்கவும் செய்தது. மேலும் சாஹிப்பையே 2-3 முறை கடித்துவிட்டது. இது சாஹிப்புக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியதால் அதை சுட்டு கொன்று விடுமாறு ஆணையிட்டார். 2 காவலர்கள் சுந்தரியை சுட்டு வீழ்த்துவதற்காக சென்றபோது அது ஓடி சென்று கண்டோபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. இதை கவனித்த புஜங்கா ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று, சுவாமி, சுந்தரியை காவலர்கள் கொல்லப் போகிறார்கள், நான் அதை இங்கு அழைத்து வரட்டுமா என்று கேட்டார். அழைத்து வா என்று மகாராஜ் கூறினார். புஜங்கா சுந்தரியிடம் சென்று, மகாராஜ் உன்னை அழைத்து வரச் சொல்கிறார், என்னோடு வா என்று கூறி அழைத்தவுடன் நாய்க்குட்டி போல புஜங்காவுடன் சென்றதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்தவுடன் சுந்தரி அவர் பாதங்களின் மீது உருண்டது. அனைவரும் இந்த காட்சியை கண்டு உறைந்து நின்றனர். ஏ குறும்புக்காரி, அனைவரையும் கடித்தாயா? நீ மிகவும் குறும்புக்காரி ஆகிவிட்டாய். இன்றிலிருந்து நீ எவரையும் கடிக்கக்கூடாது. அப்படி நீ கடித்தால் அடிவிலும் என்று செல்லமாக கண்டித்துவிட்டு மௌனமானார். பிறகு சுந்தரி எவரையும் கடிக்கவே இல்லை. மகாராஜ் எங்கிருக்கிறாரோ அவருக்கு அருகில் இருக்கும் மரத்தில் சுந்தரி இருப்பாள். சில சமயம் பக்தர்களுடன் இருப்பாள். ஸ்ரீ சுவாமி தான் அணிந்து கொண்டிருக்கும் தொப்பியை சுந்தரிக்கு அணிவிப்பார். அவர் கழுத்தில் சூடியிருக்கும் மாலையை அவளுக்கு அணிவிப்பார். இனிப்புகள் வழங்குவார். ஸ்ரீ சுவாமி எப்போதும் சுந்தரியுடன் விளையாடிக் கொண்டே இருப்பார். சில நாட்களுக்கு பிறகு சுந்தரி இறந்துவிட்டது. பேரதிர்ஷ்டம் வாய்ந்த ஜந்து. அக்கல்கோட் வாசிகள் முறையாக ஈம சடங்குகள் செய்து அவளை பூக்களால் அலங்கரித்து புதைத்தனர். ஜந்துக்களாக இருப்பினும் மனிதர்களாக இருப்பினும் ஸ்ரீ சுவாமி மகாராஜின் பாதங்களை அடைக்கலம் அடைந்தால் அவர்களுடைய தலையெழுத்து முழுமையாக மாறிவிடும் என்பது திண்ணம். அனைத்து மனிதர்களும் ஏதாவது ஒரு கவலையோடு தான் இருக்கிறார்கள். ஒன்று உடலோடோ அல்லது மனதாலோ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பூர்வ ஜென்ம தொடர்பினால் அனைவரும் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் ஈர்க்கப்பட்டு தங்கள் துன்பங்களை ஸ்ரீ சுவாமிகளிடம் சமர்ப்பணம் செய்யும் போது அவர்களின் கவலைகளில் இருந்து விடுபடுகின்றனர். சரியான தருணம் வருவதற்குள் அவசரப்பட்டால் அனைத்துமே வீண்தான் என்று துக்காராம் கூறுகிறார். அகங்காரத்தை தள்ளிவிட்டு மனதாலும் உடலாலும் எந்தவித அவநம்பிக்கையும் இல்லாமல் ஸ்ரீ சுவாமி மகாராஜுக்கு சேவைகள் செய்தால் நம் அனைவருடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.